வணக்கங்க. இன்னைக்கு நம்ம த்ரிஷூர் மீன் கறி இல்லைன்னா கேரளா ஸ்டைல் மீன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ மீன் எடுத்திருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 சின்ன வெங்காயம், 5லேருந்து 8 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச்சுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் உளுத்தம்பருப்பும் எடுத்துக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இந்த குழம்புக்கு தேங்காய் பால் சேர்க்கறதுனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலும் 2 கப் அளவுக்கு தண்ணி தேங்காய் பாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரு 6-7 பீஸு காஞ்ச கொடம் புளிங்க. இவர் தாங்க நம்ம டிஷ்ஷோட ஹீரோ. ஒரு மண் சட்டியை சூடாக்கி அதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து நல்லா படப்படன்னு பொரிய விடுங்க. உளுந்து நல்லா செவந்து வந்ததும் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்க இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. உங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயமும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ உங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம தண்ணியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறமா தீய மிதமான அளவுல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா நம்ம தண்ணியில ஊற வச்சிருக்க கொடம் புளிங்க, இந்த தண்ணியோட சேர்த்து போட்டுக்கோங்க. குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம வஞ்சரம் இல்ல ஷீலா எந்த மாதிரி மீன் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கரண்டியால மீன் துண்டுகளை நல்லா குழம்புக்குள்ள முழுகிற மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அடுத்ததா மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீன் துண்டுகள் வேகிற அளவுக்கு நல்லா மிதமான தீயிலே வேகட்டுங்க. இந்த சமயத்துல கரண்டி போட்டு கலந்துராதீங்க, மீன் துண்டுகள் உடைஞ்சிரும். ஸோ அதனால சும்மா சட்டியை திருப்பி விட்டீங்கனாலே போதும். அடுத்தது தீயை நல்லா குறைச்சிருங்க. குறைச்சதுக்கு அப்புறமா திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் பால் திரிஞ்சிரும். மிதமான தீயிலேயே ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பிலை சேர்த்து இறக்கிருங்க. அவ்வளோ தாங்க, உங்க த்ரிஷூர் ஸ்டைல் மீன் குழம்பு தயார்.